பாஹியான் எழுதிய பயணக்குறிப்பினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பாஹியானின் பயணக்குறிப்பு பெயர் போகோகி. இது 12th எத்திக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 5வது பாடத்தில் இருக்குது. சீன பயணி பாஹியான். இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாஹியான்னு சொல்லுவாங்க. இந்த சீன பயணி குப்தர்கள் காலத்தில் வந்தார். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த 2ஆம் சந்திரகுப்தன், அதாவது விக்ரமாதித்யன்னு சொல்கிறோம் இல்லையா, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தார். அதனால தான் இந்த 2ஆம் சந்திரகுப்தனுடைய காலத்தின் அரசியல், சமூகம், பொருளாதாரம் பற்றிலாம் இவருடைய குறிப்புகளில், பாஹியான் குறிப்புகளில் படிக்க முடியும். அதே போல் இந்த பாஹியான் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தார்னு ஒரு கேள்வி கேட்டால் 9 ஆண்டுகள் பாஹியான் இந்தியாவில் தங்கியிருந்தார். அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஆண்டுகள் பாடலிபுத்திரத்தில் மட்டுமே 3 ஆண்டுகள் அவர் தங்கி இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்த அந்த பொழுது தான் பௌத்த இலக்கியத்தை படிக்க ஆரம்பித்தாருன்னு, சமஸ்கிருத மொழியை கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க.